ஹீரோயின்னு இல்லைங்க, நான் பசங்களோடய இருந்துக்கிறேன். ஒரு ஹீரோயின் கேட்க ஆசைப்படுறாங்க சார். ஒரு பேர் இல்லை அது அவங்களே சூஸ் பண்ணிக்கிட்டோம். சரி, யாரு வந்து உட்கார வச்சுக்கலாம்? பாய்ஸ் நீங்களே சொல்லுங்க. சமந்தாவா? போதுங்க போதுங்க, அடுத்த கொஸ்டின் போலாமா? அது ரெண்டையும் ஃபெயிலியர் சக்ஸஸ் ரெண்டுத்துலேயுமே ஒரே மாதிரி தான்மா இருக்கணும். ஃபெயிலியர் வந்துருச்சுன்னு கவலைப்படவும் கூடாது, சக்ஸஸ் வந்துருச்சுன்னு ஓவராக ஆடவும் கூடாது, அவ்வளோதான். காதல் வராதா மாலை சார், பாடுங்க சார் எங்களுக்காக ப்ளீஸ். போறாரு நம்மளோட எஸ்டிஆர் உங்களுக்காக. 5 4 3 2 1. கண்ணாடி மாதிரில நீ இதை பார்த்து சிரிச்சா சிரிப்ப, மொரச்சா மொரப்ப. மண்ணை ஆள்றவனுக்கு தாம்பளை இல்லை, மண்ணை ஆள்ற எனக்கு அது இல்லை. நான் ஓடி போக கூடாதியா, ஒவ்வொருத்தனையும் போட போற they won't know what fucking it is. பொண்ணுங்க ஃபீலிங்கை பத்தி அவனுக்கு அது தெரியாது. சார்பே சார்பே சார்புரா சார்புரா. அவகிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸே உன்னோட டயலாக் டெலிவரி தான்டா. பக்கமா இருக்கே. உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், நான் ஏன் ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி இதான் ஜெஸ்ஸி. அவ்வளோ அழகு, கிளாஸி,
Dhanalakshmi University Ananthra 2025 la here we have our one and only STR. தம்பி நம்ம ஒரு 30 செகண்ட் முன்னாடி ஒன்று பண்ணமே அது திருப்பி பண்ணலாமா? Yes, we can't wait for it. S T R S T R S T R Yes T R S T R. Come on everybody. Yes T R S T R S T R S T R S T R. Yes, நம்ம boys and girls ஒரு 30 செகண்டுக்கு சேர்ந்து கத்திட்டு இருந்தோம்ல. Come on, make some noise now. Simbu sir, this love is for you. We were waiting for you. And welcome to Ananthra 2025, Simbu sir. Welcome, welcome. Thank you very much. So, Dhanalakshmi Srinivasan University oda இந்த பிரம்மாண்டமான கலை விழாக்கு நம்ம எல்லாரும் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்மளோட Simbus. Yeah. So, ஒரு ஸ்பெஷல் tribute AV தான் வந்து நம்ம பார்க்க போறோம். எஸ்மா இதுக்கு அப்புறம் எல்லாமே வந்து சரவடி தான் வந்திருக்கிறது. அம்பு இல்ல சிம்பு. ஓகே அவர் கூட வந்து பார்த்தனா வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஒரு வண்டி வருண்டான்னு சொன்ன அந்த அண்ணனும் வந்திருக்காரு. விடிவி சாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் சார், வெல்கம் விடிவி கணேஷ் சார். சிம்பு சார் வந்தா கண்டிப்பா எடுக்க முடியல சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் மிமிக்ரி ஆர்டிஸ்டாவும் ட்ரை பண்றேன், முடியல சார், கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவரோட வாய்ஸ் அவ்வளோ யூனிக்கான வாய்ஸ் மார்க்அப்ஸ். சார் வணக்கம், வெல்கம் சார், லவ் யூ லவ் யூ. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பெஷலான ஒரு ட்ரிபியூட் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் எஸ்டிஆருக்காக இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் ரெண்டு ஃபேவரட்டான ஸ்டார்ஸ் இஸ் ஹியர். அண்ட் ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒருத்தரை இப்போ ஸ்டேஜ்க்கு வெல்கம் பண்ண போகிறோம். சினிமாவில் வல்லவன், பொண்ணுங்க மனசில் இவர் வந்து மன்மதன், யார் மனசையும் புண்படுத்தாத நல்லவன், வெந்த தணிந்த காடு. இவரோட என்ட்ரிக்காக தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு வெயிட்டிங் ஃபார். லெட்ஸ் வெல்கம் STR. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டியில நம்மளோட அனந்த்ரா 2025க்கு இதோ வருகை தந்திருக்காங்க. Thank you very much sir. Thank you. So yeah, over to அடுத்த 5 minutes பிரதருக்கு நம்ம ரெண்டு பேரும் சைலண்ட் மோட், ஏர்ப்ளேன் மோட்ல போறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் தனலக்ஷ்மி காலேஜுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேந்திர ஐயாவுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். போன வாட்டி ஒரு 2022 நினைக்கிறேன், அப்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் பெரம்பலூருக்கு அந்த காலேஜுக்கு வந்தேன். ஸோ அப்போ வந்து ஆக்சுவலாக காலேஜாக இருந்தது, யூனிவர்சிட்டியாக இல்லை. பட் அதுக்குள்ளே வந்து ஒரு யூனிவர்சிட்டியாக கொண்டு வந்துட்டாங்க. அன்றைக்கே சொன்னாங்க, சொன்னதை செஞ்சு காட்டியிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள். அண்ட் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் முன்னாடியே வரேன்னு சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி வந்து வரணுமா வேணாமான்னு ஒரு செகண்ட் தாட் இருந்தது.
ஏன்னா வர 16th வந்து தக் லைஃபோட ஆடியோ லான்ச் வருது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போது நம்மளுடைய எல்லையில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து 16th அந்த ஆடியோ லான்ச் வேணாம் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், சரி போகலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டவுட்லேயே இருந்தது. பட் என்னென்னா நான் வரேன்னு சொல்லி முன்னாடியே சொன்னதுனால பசங்க பொண்ணுங்க எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. சரி, அதனால தான் உங்களுக்காக தான் உங்களை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் மனசு உடைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் வந்தேன். வந்ததில் ரொம்ப சந்தோஷம். எனக்கும் இந்த போன வாட்டி நான் வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் இப்போ நான் வந்ததுக்கும் நடுவில் நிறையா நடந்திருக்கு. போன வாட்டி நான் வந்தப்போ ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு கிளிப்பிங் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த F1 கார் ரேஸில் வந்து டயரை மாற்றணும், ரெடி ஆகணும், ஃபியூவலை ஏற்றணும், அதுக்கப்புறம் வண்டி திரும்பி வந்துச்சுன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு போனேன். சொன்ன மாதிரியே வந்திருக்கனா? வேற 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 மாதிரி வந்திருக்கீங்க சார். தேங்க்யூ. என்னன்னா அப்போ வந்து மாநாடு படத்தோட ஷூட்டிங் டைம் அது. அப்போ நான் வந்து ஸ்டேஜில் வந்து பயங்கரமாக பேசிட்டு போயிட்டேன். போனதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், என்னென்னா அந்த டைம் வந்து கொஞ்சம் ஒரு டஃப்பான டைம் தான். ஆனால் அன்னைக்கு நான் வரும்போது நீங்கள் எல்லாரும் காட்டின அந்த ஒரு ஆதரவு இருக்கு பார்த்தீங்களா, அதை நான் மறக்கவே மாட்டேன். அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் என்னை வந்து மாநாடுக்கு முன்னாடி அந்த இது வந்தது, கோவிட் வந்தது, அந்த கோவிட் டைமை யூஸ் பண்ணி உடம்பை ரெடி பண்ணி சொன்ன மாதிரியே திரும்பி வந்தேன். அதுக்கு காரணம் நீங்கள் எல்லாரும் தான், நீங்கள் கொடுத்த நம்பிக்கை தான். தேங்க்யூ ஸோ மச். அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு திரும்பி வந்தேன். உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உங்களை நீங்கள் விட்டுறாதீங்க. எதை தாண்டியும் நம்மளால் வர முடியும். நம்பிக்கையை கை விட்டுறாதீங்க. ஸோ இந்த ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டவுன்ஃபாலோ, எங்கேயாவது ஒரு சின்ன குழப்பமோ ஏதாவது இருந்ததுன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலி இது மச் நீடட் சார். இப்போ இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு நம்பிக்கையான விஷயம், இந்த ஒரு மோட்டிவேஷன் புஷ் தான் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மேடையில் வந்து இது நீங்கள் சொன்னதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுவே நீங்கள் சொன்னீங்க சப்போர்ட் அப்படின்னு. எப்பவுமே இன்னைக்கு இல்லை, எப்பவுமே எங்களோட லவ் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. என்ன கரெக்டா? நீங்க திருச்சி மக்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே waiting for you to come back and we are looking forward sir. Thank you. மனசு வச்சா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் வந்து சொன்னார் இல்லைங்களா. நான் வந்து பிரதர் வந்து பார்த்தா அந்த லாக்டவுன் டைமில் பார்த்துருக்கேன். நான் ஒரு குரூப்பில் இருக்கிறேன். அந்த குரூப்பில் வந்து பிரதரும் இருப்பார். என்னென்னா கிரிக்கெட்டுக்கு ஒரு குரூப்பு, டென்னிஸ்க்கு ஒரு குரூப்பு, ஃபுட்பாலுக்கு ஒரு குரூப்பு, அதுக்கப்புறம் வாக்கிங்க்கு ஒரு குரூப்பு, அதுக்கப்புறம் வந்து அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடுவாங்கல்ல மகாபலி வரைக்கும், அதுக்கு ஒரு குரூப்பு. அது மாதிரி வந்து பார்த்தோன்னா ஃபிட்னஸுக்கு மட்டுமே ஒரு குரூப் வச்சு நடத்தின ஒரே ஆள் மனுஷன். எல்லா குரூப்லேயும் வந்து பார்த்தோன்னா இருக்கிற ஒரே மனுஷன் இவர் தான். ஏன்னா இவர் தான் ஹெட்டு. ஸோ பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு ஒரு ஃபிட்னஸ் டிப்பு இன்றைக்கி நீங்கள் சொல்லணும். இது வந்து லாக்டவுன் வந்தால் தான் நம்ம ஃபிட்னஸ் டிப்பு அப்படின்றலாம் கிடையாது. இட்ஸ் யுவர் டிட்டர்மினேஷன். நீங்கள் வந்து பண்ணீங்க. உங்கள் கூட வந்து பார்த்தோன்னா எங்களாம் சேர்த்துக்கிட்டே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். லைக் எங்களுக்குலாம் வந்து அது ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட். ஐயோ அண்ணா சிம்பு அண்ணா கூட வந்து சிம்பு ப்ரோ கூட வந்து நம்ம கிரிக்கெட் விளாட்றோமா, டென்னிஸ் விளாட்றோமா, அவர் கூட சைக்கிள் பண்ணுறோமா அப்படின்றத தாண்டி நீங்கள் ஒன்று சொல்லி இன்றைக்கி பசங்களும் பொண்ணுங்களும் ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிட்னஸ்க்காக ஒன்று பண்ணுறாங்களா, நீங்கள் என்ன சொல்வீங்க? ஆக்சுவலாக சொல்கிறோன்னா இந்த வயசில் என்ன வேணால் சாப்பிட்லாங்க, ஜாலியாக இருக்கலாம்.
ஸோ ஃபிட்னஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ இந்த ஏஜில் எதுவுமே பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்காக இஷ்டத்துக்கு சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதை கம்மி பண்ணுறதுக்கு. டிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நைட்டு ஹெவியாக சாப்பிட்டுட்டு தூங்கிடாதீங்க உடனே. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நைட்டு மட்டும் லைட்டாக சாப்பிட்டு கொஞ்சம் பசியில் தூங்குனீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ ஹெவியாக சாப்பிட்றவங்க என்ன பண்ணலாம்? வண்டி கிண்டி ஏறி பாண்டிச்சேரி அது மாதிரி எங்கேயா போயிடலாம். இல்லை, ஹெவியாக சாப்பிட்டா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தூங்கலாம். ஓகே, ஹெவியாக சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்கக்கூடாது. எங்கேயா நடந்து எங்கேயா பக்கத்து தெருக்கு போங்க, பக்கத்து ஸ்டேட்டுக்கு போங்க, சிரிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்துருங்க. சூப்பர் 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 சார். இப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக they are waiting. So welcome பண்ணலாமா சார் உங்களை? ஓகே வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க. சார் இந்த செக்மெண்ட்ல நீங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா மாறினீங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா நீங்க இவங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். as a college student, சிம்பு as a college student. நீங்க யார் மேடம்? லெக்சரரா? இருந்துக்கலாம். சரி. ஓகே, மலர் டீச்சர். மாலா டீச்சரா நீங்க? மலர் டீச்சர் மேன் கம் ஹியர். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இப்போ லெக்சரரா மாறி. காலேஜ் ஸ்டூடெண்ட். எஸ், சிம்பு as a college student. ஓகே, என்னோட அடுத்த படம் STR 49ல நானும் உங்களை மாதிரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்க போகிறேன். சார் நீங்க எப்பவுமே காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் சார். இல்லை, நீங்க டேரக்டர் வந்து நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பண்ணணுன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது. பார்க்க காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கேனா? 100% சார். நீங்க எப்பவுமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கீங்க. பட் இப்போ வந்து அதுக்கான ஒரு ரிஹர்சல். தேங்க்யூ. ஓகே, ஒன் பை ஓகே, ஒன். தி லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அம்மா உன் பேர் என்னம்மா? சீனா. என்ன சீனு? SWNS. உன் பேரே சீனாமா? வேற லெவல்மா நீ. ஓகே, என்னம்மா படிக்கிற? BSc Nursing. கிட்ட வச்சு பேசுமா. BSc Nursing. ஓகே, எந்த ஊருமா? கேரளா. கேரளா. ஓ, நம்ம ஊரு. ஓகே ஓகே ஓகே, நான் உங்களுக்கு கேரளா தான். குழஞ்சா பாரு. பார்டர் ஆ? பார்டர். ஆலப்புழா. ஆ? ആലപ്പുഴ. ആലപ്പുഴ. മാക്കപ്പാ ക്വസ്റ്റ്യൻ ഇവർക്ക്. ശരി, ഓക്കേ. സാർ ബ്രോ മലയാളത്തിൽ ചോദിക്കുവാണ്. മലയാളത്തിൽ ചോദിക്കുക. സാറിന്റെ കോളേജ് ടൈമിൽ സാർ ഏതൊക്കെ കൾച്ചറൽസിന് പാർട്ടിസിപ്പേറ്റ് ചെയ്തിട്ടുണ്ട്? സാർ കോളേജിൽ ഏത് പ്രാക്ടീസ് ചെയ്തിട്ടുണ്ട്? സാറിന്റെ കോളേജ് ടൈമിൽ கிட்ட போய் பேசு. സാറിന്റെ കോളേജ് ടൈമിൽ സാർ ഏതൊക്കെ കൾച്ചറൽസിന് പാർട്ടിസിപ്പേറ്റ് ചെയ്തിട്ടുണ്ട്? ஃபஸ்ட்டு நான் காலேஜுக்கே போகல, அதான் உண்மை. ஸ்கூலுக்கு தான் போனேன். ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே ஆடியோ இன்ஜினியரிங் டிப்ளமோ மட்டும் பண்ணேன். ஸோ அந்த காலேஜ் லைஃப், அந்த கல்ச்சுரல்ஸ் உங்களை மாதிரி ஜாலியாக என்னால் அந்த டைமில் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் ஸ்கூலில் கல்ச்சுரல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். கல்ச்சுரல்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், படித்ததே இல்லை. சார் நீங்க கல்ச்சரல்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண ஏதாவது விஷயங்கள் ஞாபகம் இருக்கா சார்? ஸ்கூல் கல்ச்சரல்ஸ்ல நிறைய பண்ணியிருக்கேன். ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட் என்னன்னா, ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு. என்னன்னா, எங்கள் ஸ்கூலுக்கு தெரியாமல் கட் அடிச்சுட்டு ஒரு கல்ச்சுரல்ஸ் போய் ஜெயிச்சிட்டோம் அங்கே. சரி ஜெயிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி போய் ஜெயிச்சோன்னு சொல்லி யாரை கிட்ட போனீங்கன்னு சொல்லி ஒரு வாரம் கிளாஸுக்கு வெளியே நிறுத்திட்டாங்க. ஸோ அடுத்த வாட்டி கல்ச்சுரல்ஸ் போகும்போது ஸ்கூலுக்கு சொல்லாமல் போயிடுவேன். அதுதான் இன்னொரு கல்ச்சரல்ஸ்க்கு சொல்லாம வந்து போயிருக்காரு. அதுதான் வந்து அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சரி, அடுத்தது நெக்ஸ்ட் அடுத்து கோமதி கேக்குறாங்க கேள்வி. My name is Kartika. I am also from BSc Nursing.
സാർ കോളേജ് പോയിരുന്നെങ്കിൽ സാറിന് ഏറ്റവും ഇഷ്ടപ്പെട്ട സ്പോട്ട് എന്തായിരിക്കും? ലൈക്ക് ക്ലാസ് റൂം, ക്യാൻറ്റീൻ, ഹാങ് ഔട്ട്? கிளாஸ் ரூமை தவிர வேற எல்லா இடமும் பிடிக்கும். താങ്ക് യു സാർ. ஐ எம் எஸ்தர் சார் ஃப்ரம் ஏஎச்எஸ் சார். நீங்கள் வந்து நீங்கள் கட் அடிச்சுட்டு காலேஜ் கட் அடிச்சுட்டு தேட்டர் போனால் எந்த படத்துக்கு போவீங்க? விடிவி, மாநாடு, ஏதோ ஒன்று சார். நீங்க ஸ்கூலை கட் அடிச்சுட்டு 2 படத்துக்கு போனா விடிவி, மன்மதன், மாநாடு எந்த படத்துக்கு போவீங்க? ஸ்கூலை கட் அடிச்சுட்டு உங்க கேங்கோட போறனா கேக்குறாங்க. சார் நீங்க இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்டா மாறிட்டீங்க. நீங்க ஸ்கூல் கட் அடிச்சுட்டு போறதா இருந்தா உண்மையை சொல்றோமா? முன்னாடி பாருங்க விடிவி இருக்கிறாரு. 3 படத்துல எந்த படத்துக்கு போவாங்க ஸ்கூலை கட் அடிச்சுட்டு? சரி, ஒருவேளை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக தானே கேட்டீங்க. ஓகே, ஒருவேளை லவ் பண்ணி கூட ஒரு பொண்ணு இருந்ததுன்னா விடிவி. ஒருவேளை லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிருந்ததுன்னா மன்மதன். அப்படி கூட யாருமே இல்லை, நம்ம தனியாக தான் இருக்கோம், வாழ்க்கையில் என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருந்தா மாநாடு. வேற மாதிரி பதில் சொல்லிட்டீங்க சார். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அவரே வந்து மாறிட்டாரு. இப்போ அடுத்த क्वेश्चन. Hi sir, I am Devadashini from MBA department. Sir, இப்போ தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் அட்மிஷன் போட்டீங்க. எந்த கோர்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுவீங்க? இன்ஜினியரிங், லா, அக்ரி, மெடிக்கல், ஃபார்மசி? பிரின்சிபல் ஆக்சுவலாக இவங்க ஆர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு நாட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு லா தான் படிக்கணும்னு நினைக்கிறேன். Hi sir, I'm Sneha from engineering. இப்போ உங்கள் முன்னாடி 2 பொண்ணுங்க ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. ஒன்று வில்லேஜ் கேர்ள், இன்னொன்று சிட்டி கேர்ள். நீங்கள் எதை அக்செப்ட் பண்ணுவீங்க? எதுக்காக அக்செப்ட் பண்ணுவீங்க? உங்ககிட்ட 2 பேர் ப்ரொபோஸ் பண்றாங்க. 2 பொண்ணுங்க ப்ரொபோஸ் பண்றாங்க. ஒரு பொண்ணு வில்லேஜ் பொண்ணு, இன்னொரு பொண்ணு சிட்டி பொண்ணு. இதுல 2ல ஏதாச்சும் ஒன்னு அக்செப்ட் பண்ணனும். யாரை அக்செப்ட் பண்ணுவீங்க? எதுக்காக அக்செப்ட் பண்ணுவீங்க? வேணான்றானுங்க பசங்க. ஏடா கேள்வி அவர்கிட்ட கேளு, நீங்க வேணான்றீங்க. முதல்ல சிட்டி பொண்ணு வில்லேஜ் பொண்ணுன்னு முதல்ல பிரிச்சு பார்க்காதீங்க. பெண்கள்னா பெண்கள் தான், அவ்வளவுதான். ஜீன்ஸ்ல சுத்துறவங்களாம் கெட்ட பொண்ணுங்களும் இல்ல, சுடிதார்ல இருக்கிறவங்களாம் நல்ல பொண்ணுங்களும் இல்லம்மா. தலைவா, அப்படி ஒரு வேளை நான் சூஸ் பண்ணோன்னா ஒன்னே ஒண்ணுதாம்மா, பொண்ணா இருந்தா போதும், அவ்வளவுதான். வெல் செட். சூப்பர் சார். பொண்ணா இருந்தா போதுமா? அதுதான் அவங்க இம்ப்ரெஸ் பண்றதுக்கு சாரி எல்லாம் கட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட். சார் ஹாய், ஐ எம் ஜெய் பியர்லி. நான் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிகாம் சிஏ படிக்கிறேன். நீங்கள் ஸ்டூடெண்ட் செலெக்ஷனில் நின்னா எல்லாரோட ஓட்ஸும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா என்ன வாக்குறுதி சார் கொடுப்பீங்க? முதல்ல அந்த மாதிரி எலெக்ஷன்லாம் நிக்கவே மாட்டேன். நின்னா ஒரே ஒரு வாக்குறுதி என்ன கொடுப்பீங்கன்னு கேக்குறேன். இல்ல, நான் முதல்ல நிக்க மாட்டேன். அப்படி யாராவது உண்மையான ஒரு பையன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், நல்லது பண்ணணும்னு ஒரு பையன் நின்னானா அவனுக்காக அவன் கூட நிப்பேன். எப்படி சார் இப்படி பதில் சொல்றீங்க? சூப்பர், வெரி நைஸ். நெக்ஸ்ட். ஹாய் சார், மை நேம் இஸ் முகமது மர்சூக். சார், உங்களுக்கு பிடிச்ச மாசான டைலாக் ஏதாச்சும் ஒரு நம்ம பசங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? உங்களுக்கு பிடிச்ச மாசான டைலாக் ஏதாச்சும் சொல்ல முடியும்? மாசான டைலாக் என்னோட ரொம்ப ஃபேவரட் டைலாக், எல்லாருக்கும் தெரிஞ்ச டைலாக் தான். அது எப்பவுமே ஞாபகம் வச்சுட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் யார் முன்னாடி போறான்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரான்றது தான் முக்கியம்.
என் பேர் அரிஞ்சய சோழன் அக்ரிலேருந்து. இப்போ எங்கள் சூப் பாய்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறீங்கன்னா என்ன சார் இருக்கும்? சூப் பாய்ஸ் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறீங்கன்னா என்ன அட்வைஸாக இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு தம்பி நீ ஒரு சூப் பாயா? அப்படின்னு சொல்ல முடியாதுக்கா. என்னப்பா இதுக்கெல்லாம் அட்வைஸ் சொல்றது? சூப் பாய்ஸ்க்கு ஒரு அட்வைஸா? சூப்பை குடிச்சிட்டு படுத்து தூங்கி வேலையை பாருங்கடா போய், அவ்வளோதான். என்ன சூப் பாய்ஸ் ஓகேவா? சொன்னது கேட்டுச்சா? ஓகே. இங்க எத்தனை சூப் பாய்ஸ் இருக்கீங்க? கம்மியா தான் இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் அந்த காலம்மா, இப்பெல்லாம் கொஞ்சம் பசங்க தெளிவாயிட்டாங்க. உடனே நெக்ஸ்ட் டே மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட். சார் என் பேர் மீனாட்சி, நான் பிஃபார்ம் படிக்கிறேன். சார் உங்கள் ஸ்கூலில் லவ்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் அதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பீங்க? லவ்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தா எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பீங்க? கண்டிப்பா ஃபெயில் ஆயிருப்போமா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? இல்லைங்க, அந்த டைம்ல லவ் பத்தி என்ன தெரியும்? இப்ப கேட்டீங்கன்னா அடிபட்டு உதப்பட்டு எல்லாம் பார்த்து இப்பதான் தெளிவு வந்திருக்கு. சரி, இப்போ நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், இப்போ லவ்ல எவ்வளவு மார்க் எடுப்பீங்க? இப்போவா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்க்கே போக மாட்டேன். ஓகே நெக்ஸ்ட். ஹாய் சார், என் பேர் முகேஷ், ஏஹெச்எஸ். சார் கிளாஸில் உங்களோட பெஞ்ச் மேட்டாக உட்காரணுன்னா எந்த 3 ஆக்ட்ரஸை செலக்ட் பண்ணுவீங்க? ஏதாவது ரீசன்? 3 ஆக்ட்ரஸ் என் கூட கிளாஸ்ல பெஞ்ச் மேட்டா எந்த 3 ஆக்டர்? 3 செலிபிரிட்டி. ஒரு யங் பாய் இருக்காரு, விடிவி கணேஷ்னு. வாவ். ஸோ அந்த யங் பாயை சூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ரீசன் சார், எதுக்காக விடிவி கணேஷ் உங்களோட பெஞ்ச் மேட்டா? பொழுது போகணும் இல்லைங்க, நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்ல எப்பவுமே. ஸோ அதனால விடிவி கணேஷ். அப்புறம் சந்தானம், அவரை கூப்பிட்டுப்பேன். ரீசன் சார், ரீசன். அப்புறம் அது என்ன காரணம் சார்? என்ன காரணம் சார்? சந்தானம் அதான் ஃப்ரெண்டு ப்ளஸ் ஜாலியாக இருக்கும். சந்தானம் விடிவியை கலாய்க்கும் போது நம்ம ஜாலியாக சிரித்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அப்படி. அண்ட் கொஞ்சம் மியூசிக்கலாக இருக்கணும்னா யுவன் சார் சேர்த்துக்கலாம். ஓகே, ஒன்று கொஞ்சம் இடம் இருக்கு அந்த பெஞ்சில். ஒரே ஒரு ஹீரோ மாக்காப்பாவையும் கூப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். சார் நோ பாய்ஸ் எனிமோர். அவர் கேட்க வந்தது ஒரு ஹீரோயின். தேங்க்யூ, என்ன கூப்பிடுன்னு சொன்னதுக்கு தேங்க்யூ. இன்னொரு இடம் இருக்கு, ஒரு பொண்ணு உட்காந்துக்கலாம்னு சொல்றாங்க. ஒரு ஹீரோயின்னா யாரு? ஹீரோயின்னு இல்லைங்க, நான் பசங்களோடய இருந்துக்கிறேன். ஒரு ஹீரோயின் கேட்க ஆசைப்படுறாங்க சார். ஒரு பேர் இல்லை, அது அவங்களே சூஸ் பண்ணிக்கிட்டோம். சரி, யாரு வந்து உட்கார வச்சுக்கலாம்? பாய்ஸ் நீங்களே சொல்லுங்க. சமந்தாவா? போதுங்க. அடுத்த क्वेश्चन போலாமா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். ஹாய் சார், ஐ எம் பாலகுமாரன் ஃப்ரம் பி ஃபார்மசி. இப்போ நீங்கள் நிறையா ஃபெயிலியர்ஸ் சக்ஸஸ் நிறையா பார்த்துருப்பீங்க, நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அது ரெண்டையும்? ஃபெயிலியர் சக்ஸஸ் ரெண்டுத்துலேயுமே ஒரே மாதிரி தான்மா இருக்கணும். ஃபெயிலியர் வந்துருச்சுன்னு கவலைப்படவும் கூடாது, சக்ஸஸ் வந்துருச்சுன்னு ஓவராக ஆடவும் கூடாது. அவ்வளோதான், எப்பவுமே நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஹலோ சார். பியூட்டிஃபுல் சார், நான் உங்களோட ஃபேவரட் ரொம்ப பிடிச்ச ஃபேன் சார். உங்களுக்கு ஆக்சுவலாக உங்கள்கிட்ட என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா கேட்க வேண்டியது அவங்க ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. இப்போ உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டாக ஸ்கூலில் ஜாயின் பண்ணி படிக்கும்போது லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கோம் சார். நீங்கள் ரொம்ப விரும்பி கேட்குறது என்கிட்ட சொல்கிறது என்னவா இருக்கும் சார்? என்னவா இருக்கும்? அதிகமாக பேசுகிறேன். இப்போ வேணா நம்ம லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட் வந்துடுவோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். வேற என்ன பண்ணுறோம்? தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதாவது பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் மாதிரி இருந்தது சார். நீங்களாம் சொன்னோன்னு வெறித்தனமா இப்போ பாய்ஸ் எல்லாருமே, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே போய் நாளையிலேருந்து வேற மாதிரி மாற போகிறாங்க. ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரும்போதே வந்து ரெக்வெஸ்ட் பண்ணாங்க, ஒரே ஒரு டான்ஸ் மொமெண்ட் சார் கூட வந்து பண்ணணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. சார் எங்களுக்காக சரி லைட்டாக அப்படியே. ஓகே, லைட்டாக
ஓகே நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு மியூசிக் மட்டும் டக்குன்னு போட்டுருங்க. Thank you very much. Thank you very much boys and girls. ரொம்ப நன்றி. Thank you. I'm sure நீங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க அப்படி நினைக்கிறேன். நன்றி. Thank you everybody. Thank you. ஓகே STR ஆட வெச்சிட்டோம். எப்படி இருந்தது? ஹாப்பியா? Thank you very much boys. Sir. ஷேக் ஹலோ. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்னிஸ் பால். ஓகேவா? இதில் நம்ம வந்து நம்மளோட ப்ரோ சைன் பண்ணார்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரோ பால். ஓகே ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பந்துகள் தான். இதில் எல்லாத்தையுமே ப்ரோ எங்களுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. இதில் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் உங்களுக்கு சைன் மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக சைன் போட்டுருங்க. பட்டப்படன்னு போட்டுருங்க. நானும் பிடிக்கிறேன். வாங்க அக்கா வாங்க. உனக்கு ஒரு பால் வேணுமா? ஃபர்ஸ்ட் பால் இங்க தான். ஃபர்ஸ்ட் பால் உங்களுக்கு தான். எல்லாரும் பிடிக்கிறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. ஓகே இந்த பந்துகள் எல்லாம் வந்து இப்போ இங்க வந்து பறக்க போகுது. ஏன்னா அவர் எப்படி கிரிக்கெட் விளையாடுறோம் உங்களுக்கே தெரியும். அடிச்சு பிரிப்பா அப்படி. ஸோ எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. எங்கேயா பராக்க பார்த்தீங்கன்னா பால் மூக்கிலே அடிக்கும். STR கைப்பட சைன் பண்ண ஆட்டோகிராஃப் வந்து கொடுத்திருக்காங்க ஒரு பால்ல. அந்த பால் எவ்வளவு பேருக்கு லக்கியா இருக்க போது, எவ்வளவு பேர் லக்கியா மாற போறாங்க அப்படிங்கறதை இப்போ வந்து பார்க்க போறோம். ஓகே எல்லாரும் கேட்ச் பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? இந்த பாய்ஸ் அங்க வெயிட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பால் மாக்கப்பா அந்த சைடுல இருக்கிற ரொம்ப நேரமா ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பால் சார். ஓகே சோ ஃபர்ஸ்ட் பால் ஓகே போயிடலாம் பாய்ஸ்.
ஆமாம், லாஸ்ட் டைம் கூட நான் சிம்பு கூட வந்திருந்தேன். எனிஹவ், குட் ஈவினிங் எவ்ரிபடி. இதுக்கு முன்னாடி சிம்பு வந்தாரு, அப்பவே கூப்பிட்டுருந்தீங்கன்னா மாக்காப்பா கொஞ்சம் ஈஸியா இருந்தது. இல்ல சார், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சார், தனித்தனியா வச்சு சமைக்கணும் சார். அப்பதான் வந்து ஒரு வந்து இப்ப நல்லா இருக்கும் சார். சார் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் சிம்பு சார் கூப்பிடுவோம். உங்க 2 காம்பினேஷன்ல மறுபடியும் பார்க்க போறோம். ஓகேயா? ஓகே ஓகே. ஆனா நான் சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் சிம்பு சார் மட்டும் கிடையாது, உங்க கிளாஸ்மேட்ஸ் பாருங்க, இவ்ளோ பேர் இருக்காங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அவங்கள கேட்டேன். எஸ் 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 எஸ். அதாவது எனக்கு ரொம்ப பாய்ஸோட கேர்ள்ஸை தான் பிடிக்கும். அது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் மாக்காப்பா. ஏன்னா அவங்க ஐஸ் மாதிரி. ஓ, அவங்கள ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம், உருகிடுவாங்க. அதனால நம்ம பசங்களுக்கு தெரியாது அவ்வளவா. பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கப்பா. சரி, பசங்களுக்கு 2 டிப்ஸ் கொடுங்க ஹேண்டில் பண்றதுக்கு சார். அப்படிலாம் அதுவா வரணுமா? நம்ம வந்து அட்வைஸே பண்ணக்கூடாது. ஓகே சார், பொண்ணுங்க வந்து ஐஸ் மாதிரி சொல்றீங்க, அப்பன்னா அவங்கள தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாமா இல்லை ஏசி ரூமில் வச்சிடலாமா? என்ன நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஹார்ட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஹார்ட்டில் எடுத்து வச்சுக்கணும். அவங்க அந்த மாதிரி உங்களை திரும்பி பார்ப்பாங்க, அந்த அளவுக்கு. கேர்ள்ஸ் ஓகே? நலந்தானா நலந்தானா சார், பாவப்பட்ட ஜென்ம பசங்களும் இருக்காங்க சார், அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க சார். ஒரு பேச்சுக்காவது சும்மா இப்படி சுண்டி வரலாம் காமிங்க. இல்ல, அவனு ரொம்ப டல்லா இருக்கானே அடிக்கிறதே இல்ல. பாய்ஸ் என்ன டல்லுன்னு சொல்லிட்டாரு, உங்க எனர்ஜி என்னன்னு காட்டுங்க. சார், நீங்க லவ் பண்ண டைம்ல உங்களுக்கு மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்த ஒரு பாடல்னா எது சார்? அந்த ஒன் சைடு லவ். அப்போ ஒன் சைடு லவ் அது மாதிரிலாம் எனக்கு தெரியவே தெரியும். எப்படி சார் அது? ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 3 இயர்ஸ் பொறுத்து தான் தெரிஞ்சது எனக்கு கல்யாணமே ஆச்சுன்ட்டு. அப்புறம் எப்படி லவ் கடத்தி கிடத்தி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்களா? எப்படி சார்? புரியல. இல்லை சார், நம்ம தெரியாத வயசுல கல்யாணம் பண்ணிட்டோம். அந்த விதர்ன தெரியாத வயசுல நம்மளுக்கு லவ்லாம் அவ்வளோ லவ் விட்டு தான் எப்பவுமே லவ் பற்றி தெரியும். லவ் கூட இருக்கும்போது யாருக்குமே லவ்வை பற்றி தெரியாது. இது யூனிவர்சல். இது நீங்க ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழும் சின்ன தம்பி. நீங்க சின்ன தம்பின்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இல்ல, நீங்க சொன்னது எங்களுக்கும் புரியல. உங்களுக்கு புரிஞ்சா மாக்காப்பா? இல்லம்மா, அவருக்கு தெரியாமலே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களாமா. குயில பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். பயங்கர சிச்சுவேஷன்ல போறாங்க. சரி, இப்போ நீங்க காலேஜ் படிக்கும்போது நீங்க யாராவது லவ் பண்ணியிருப்பீங்களா? இல்ல உங்களை யாராவது லவ் பண்ணியிருப்பாங்களா? அந்த மாதிரி ஏதாவது மொமெண்ட் இருக்கா? ப்ரொபோசல், அந்த மாதிரி ஏதாவது ப்ரொபோசல் மொமெண்ட் இருக்கா? பேசிக்கலி எனக்கு உண்மையிலே ஒரு நல்ல அவர் சொன்ன ஒரு பெண்மைனா ஒரு அழகு, அறிவு எல்லாமே இருக்கும். அப்படி அவங்கள பார்த்தா ஒரு அட்மையர் பண்ணனே தவிர்த்து உடனே லவ் பண்ணோம், அவங்கள எப்படியாவது அடையணும், அவங்கள அது இட்ஸ் நாட். நீங்க ரசிச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். ஏன்னா நம்மளே சார், பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு லவ் டிப்ஸ் சொல்லணும்னா ஒரு 2 டிப்பு சார். 2 நிமிஷத்துல சொல்றேன். டேய், இந்த இது கொஞ்ச நேரம் நிறுத்துங்கப்பா. நீங்க பாட்டுக்கு டப்பு டப்புன்னு போட்டீங்கன்னா எனக்கு குத்து வந்துடும். அப்படி தூக்கி வாரி போடுதுல, அது பண்ணாதீங்கப்பா. அது பண்ணாதீங்கம்மா. அப்ப டான்ஸ் ஆடலாமா சார்? சார், எங்களுக்கு அந்த குத்து ஃபீல் வேணும் சார். நல்லா நம்ம இப்ப டான்ஸ் ஆடலாம் சார். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த 2 டிப்ஸ் மட்டும் சொல்லிருங்க. பசங்களுக்கு 2 காதல் டிப்ஸ். சரி, வேணாம், லைஃப் டிப்ஸ். லைஃப் டிப்ஸ். ஐயோ, அதெல்லாம் அட்வைஸ், செல்ஃப் மோட்டிவேஷன் டிப்ஸ். இல்ல, இப்ப அதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்தா அது யூஸ் ஆகாதுடா. அப்போ உங்க ஜிபே நம்பர் சொல்லுங்க, நான் எல்லாரும் காசு அனுப்ப சொல்றேன். பெரிய அமௌண்ட் ஒன்று வரும். காசுக்காக இல்ல, எப்பவுமே லவ்லாம் வந்து அப்படியே உள்ள இருந்து வரணும்டா. தொப்புல இருந்து வரணும். அப்படியே அந்த ஐஸ்ல ஐ பார்த்தா அந்த சால்ட் கொட்டும். அது பேர் தான் லவ். சால்ட் கொட்டுமா? அட, இவனுக்கு இதெல்லாம் சொல்ல கம்பி அடிக்கணும். இவன் தின்ற உப்பு நினைச்சுன்னுங்கிற மாக்காப்பா. சார், நான் ஒரு பொருளை கேள்விப்பட்டேன். நீங்க குக்கு கோமாளி போனீங்கல்ல? ஆமா. அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீட்டுல இருந்தே காய்கறிலாம் வெட்டி எடுத்துன்னு போயிடுவீங்களா சார்? சார், இது பரவாயில்ல. எனக்கு முன்னாடி அந்த பிரியான்னு ஒண்ணு பண்ணிட்டு இருந்தது. அது என்னடா
நுணுக்கமா செய்யறாளே என்னதான் வச்சிருக்கிறான்னு அவ இல்லாதபோது கபோர்டு போய் திறந்தா அடையார்ப்பா இருக்குல்ல சார், அங்கிருந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து எல்லாம் செஞ்சு வச்சு அடிக்கிறது. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. சார் லேடிஸ் கபோர்டுல உங்களுக்கு என்ன சார் வேலை? லேடிஸ் ஹேண்ட் பேக்கையும் லேடிஸ் கபோர்டு திறந்து பார்க்க கூடாது. அட பாவி மக்கப்பா, அது கிடையாதுப்பா. அந்த ஸ்டவ் கீழ இருந்தது கபோர்டு, அந்த கபோர்டு கிச்சன் கபோர்டு மாகாவா? கரெக்ட்டா. அந்த கபோர்டு அவங்க இல்லாதபோது திறந்தா கேட்டா அதெல்லாம் ட்ரெஸ்ஸிங் ஐட்டம்ஸ், நீங்க அதெல்லாம் செஞ்சு தான் எடுத்துன்னு வருவோம்னா அப்ப நீங்களே பிரைஸ் வாங்கிக்கணும். ஃபைனல்ல தோத்துட்டேன். நிறைய உண்மையை வந்து போட்டு உடைச்சிட்டாருங்க. சித்தம் கலங்கிருச்சே மொத்த உலகம். சரி பொறுமா. ஐயோ சார் இல்ல சார் இப்போ டிப்ரஷன் ஆகுதுப்பா ப்ளீஸ். சார் இல்ல சார் இப்போ சாட் சாங்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிரலாம். நல்ல ஒரு குத்து சாங்கா போட போறோம், நம்ம டான்ஸ் ஆட போறோம். ஐயோ அவர் ஆடினார் பாருங்க, அதான் ஆட்டம். சார் ஒன்னு பண்ணலாம். இல்ல சிம்பு ப்ரோ இருக்கார் அப்படி. எனக்கு ஹீரோயினை வர வச்சிருங்க மேல, எனக்கு ஏற்கனவே அவங்கள தெரியும். சரி ஓகே, நீங்க ஒரு பாட்டு பாடி அவங்கள கூப்பிடுறீங்க ஓகேங்களா? 1 2 3 இன்னும் ஒரு 2 பேர் நான் கூப்பிடுறேன். அந்த மோனிகாவா மோனிஷாவா வாமா தெலுங்குல பாடனா அப்படியே அந்த இந்த கல்யாணி வாமா, நம்ம எல்லாம் மலையாளம் பாடனா லூசு பெண்ணே பாட்டு பாடலாமா? எல்லாம் பாடலாமா? அப்போ எல்லாம் பாடலாமா? இல்ல ப்ரோ சேர்ந்து பாடுவார். ஆனா நம்மளோட ஓஜி சிம்பு சார் பாடினா தானே வந்து நல்லா இருக்கும். அவர் அங்கந்தே பாடுவாரு, அவர் அங்கந்தே பாட்டோம். கூப்பிடுவா நாம அப்படியே கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். உங்க பெஞ்ச் மேட் கூப்பிடுறேன் சார். சார் உங்க பெஞ்ச் மேட் அங்க இருந்தே பாடுறீங்களா? சூப்பர் ஓகே ப்ரோ அங்க இருந்தே பாடுறாராம். ஓகே வாமா கல்யாணி வா, மோனிஷாவா மோனிகாவா வா. ஹீரோயின் கூப்பிடு சார். இங்க பாருங்க 3 பொண்ணுங்க இருக்காங்க சார். இது நாங்க பாடி 3 பேர் இருக்கோம். இத பாடி இதுக்கு மேல என்ன சார் உங்களுக்கு ஹீரோயின் வேணும்? ஆமா ஹீரோயின் பெரியம்மா சின்னம்மா எல்லாம் வந்துக்கறாங்க சார். ஓகே ஆல் தட் ஃபைன் பட் வாட் யூ வாண்ட்? சார் கடைசில உங்களோட ஆசை வந்து நிறைவேத்துற சார். கடைசில டான்ஸ் ஆடுற. இப்போ நீங்க பாட்டு பாடுங்க சார். என்ன சார் அபிராமின்ற மாதிரி மீனாட்சி மக்காப்பா சார் ஒரே ஒரு பாட்டு பண்ண அவங்களே வந்துருவாங்க சார். சார் பசங்கடா அது ஸ்கின் டோன். இல்ல பாட்டு பாடலாம் ப்ளீஸ் கம். சார் ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆமா அக்கா இவ்ளோ ஆசைப்பட்டு கூப்பிடுறாரு. நம்ம எல்லாம் வேணாம், அவங்க வந்தாதான் இவர் பாட்டு பாடுவார். நாம என்ன பண்ண முடியும்? இவ்ளோ ஆசைப்படும்போது சார் நீங்களே கூப்பிடுங்க சார். ஸ்டைல்ல நீங்களே கூப்பிடுங்க சார். ஏம்மா இவ்ளோ வாயாடுறீங்க? நான் கேட்க லெட்ஸ் வெல்கம் just welcome my heroine Meenakshi Chowdhury garu. Please come. People are waiting because STR is going to sing. எல்லாரும் பாட போறோம். எல்லாம் என்ஜாய். மீனாட்சி அவர்களும் VTV அவர்களும் ஆட போறாங்க. நாம எல்லாம் பார்த்து ரசிக்க போறோம். என்ன விலசல பல்ல தீன்னு குறை ஒரு பெரிய கைதல் கொடுத்தலாம் போற மீனாட்சி அவர்கள். கடம்பக்கல இல்ல என்ன காணவில்லை. ஹலோ சவுண்ட் அப்படினது கட் பண்ணிடுப்பா ப்ளீஸ். அவங்கள நான் வர வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன். நீ போய் பக்கல Thank you. So kind. I have to. But you have ஓகே to dance. நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுறோம். 2 பேர் ஹீரோவும் ஹீரோயினும் ஆட போறாங்க. ஓகேவா? No. ஹலோ என்ன சார்? சார் நீங்க அவங்களோட ஆடணும்னு ஆசைப்பட்டீங்க. உடனே உன்னோட புத்தியை காமிக்கிறேன். இவர் மல்டிபிள் ஹீரோயின் கேக்குறாருப்பா. ப்ளீஸ் கம். நாமா அவர் இம்ப்ரஸ் எல்லாரும் சார் பாடுவார். அங்க அவர் பாடுவார். அவர் கூடயே கோரஸ் மாதிரி பாடணும். ஓகே பாடணுமா ஆடணுமா? ஆடணும். லைட்டா ஆடுவோம். லைட்டா வந்துரும். பாடல் ஆடல் எல்லாமே ஓகே சார். என்ன பாட்டுமா? என்ன பாட்டு பாடலாம்? லூசு பண்ணு. லூசு பண்ணேவா? ஐயோ அது ஓகே ஆல் டைம் ரெக்கார்ட் இது. ஓகே போலாம். 3 2 1 லூசு
ப்ளீஸ். Thank you very much, sir. Super. Thank you very much, Meenakshi. Thank you, ma. Thank you very much. சொன்னோன்னே ரொம்ப ஸ்போர்ட்டிவா அழகா நம்ம VTV கணேஷ் சாருக்காக ஏறி வந்தீங்க. ரொம்ப நன்றி மீனாட்சி. Thank you. Thank you very much. கலகலன்னு சிரிச்சிட்டு எப்படி இருக்காங்க பாருங்க. சூப்பரா இருக்காங்கல்ல சார்? Thank you. எல்லாரும் அது மாதிரியே இருந்துட்டா பிரச்சனையே இருக்காதுல்ல? Yes sir. இந்த Thank you so much beautiful girls. Yes, thank you sir. Happy. அந்த பொண்ணு மூஞ்சி பார்த்துட்டு மாக்காப்பா மூஞ்சிய பாருங்க எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? புரியலீங்களா? சிரிக்கவே மாட்டேன்றேம்மா. சார் உங்க ஏரியால நான் தண்ணி கேன் போடுறவன் சார். என்னை நீங்க வெறுக்க கூடாது. ஓகே சார், இப்போ வந்து நீங்க ஆசைப்பட்ட ஒரு மொமெண்ட் சார். நீங்க ஸ்டார்டிங் வரும்போதே ஏன் வந்து நீங்க எஸ்டிஆர் கூப்பிடல, ஏன் சிம்பு சார் இருக்கும்போது நான் வரல அப்படின்னு வந்து நீங்க கேட்டீங்கல்ல. ஸோ குவிக்கா 2 minutes மட்டும் நம்ம சிம்பு சார் கூப்பிட்டுலாம். உங்க 2 பேரும் காம்பினேஷன்லயே இப்போ வந்து நம்ம ஸ்டேஜ்ல பார்த்தலாம். ப்ளீஸ் சார் நீங்களே கூப்பிட்டுருங்க சார். ஒரு 2 minutes சிம்பு சார். ஹீரோயின் கூப்பிடுறதுக்கு மட்டும் உங்களுக்கு எனர்ஜி வருதுல்ல சார், நீங்களே கூப்பிட்டுருங்க சார். இவரே தம்பி கொஞ்சம் கூப்பிடுறாங்க. இன்ஃபேக்ட் 2 பேரும் சேர்ந்து பார்க்கல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி சார். தி கிளாஸ்மேட்ஸ் லூசு பெண்ணை பாடின மாதிரி இல்ல, லூசுங்கலாம் சேர்ந்து பாடின மாதிரி என்ன சார் உண்மை எப்படி போட்டு அந்த மாதிரி தான் அவர் பாடிட்டு இருந்தாரு சார். எனக்காக பாடல சார், நம்ம மக்களுக்காக பாடுறோம் சார். நான் அந்த ஆவாஸ்க்காக எப்ப பாரு யாராவது ஒரு பொண்ணு வந்தாதான் உங்களுக்கு ஓகேவா? யாரையாவது கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க சார். ஏன் சார் கடவுள் ஒரேடியா எல்லாரையும் ஆம்பளையாவே படைச்சிருக்கலாமே சார்? எதுக்கு சார் நடுவுல பொம்பளை ஆம்பளைன்னு வச்சாரு? அந்த ஒரு கலகலப்பு சார். நல்லா இருந்தது உங்க கலகலப்பு. அவர் நல்லா என்ஜாய் பண்ணாரு சார். சரி, இப்போ 2 பேருக்குள்ள ஒரு சின்ன கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம வைக்க போறோம். குயிக்கா 2-3 क्वेश्चंस. சுத்தமா இருக்காது சார். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. 2 பேர் ஓகே, 2 பேரோட காம்பினேஷன்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூவி அப்படினா நீங்க என்ன மூவி டைட்டில் வைப்பீங்க? அட்டாரி. என்ன படம் சார்? அட்டாரினா என்னடி? அட்டாரி. அட்டாரியா? அட்டாரியா? சார் கூகுள்ல பாத்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் ஹிந்தி படம் நினைக்கிறேன். அது ஃபாரஸ்ட்ல போய் ஹண்டிங்க்கு போவாரு அந்த மாதிரி. அதுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் மூவி டைட்டில் விட்டுருங்க, அது அப்படிதான் வரும். நீங்க 2 பேரும் ஒரு நட்பு படம் நடிக்கிறீங்கன்னா என்ன டைட்டில் வைப்பீங்க? தெரியல, அத சொன்னாரு அட்டாரி. அவரு அட்டாரின்னு வச்சார், நீங்க என்ன வைக்கிறீங்க? எதுக்கு இப்படி ஒரு நட்பு? அதுதான் மூவி டைட்டில். எதுக்கு இப்படி ஒரு நட்பு? சரி, ஓகே, உங்க 2 பேரோட காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, சோ இதுல ஒரு பாட்டுனா உங்களுக்கு டக்கு ஞாபகம் வர பாட்டு என்ன சார்? உங்க ஃப்ரெண்ட்ஷிப் நினைச்சாலே உங்களுக்கு டக்கு ஞாபகம் வர ஒரு சாங். அது வந்து எப்பவுமே அட்டாரி மாதிரி ஏதோ ஒன்று வரும். அது சிலதெல்லாம் உண்மையை தான் பேசுவேன், தெரியாதது பொய் சொல்லிடுவேன். அதனால தெரிஞ்சது வந்து விண்ணை தாண்டி வருவேன் சாங்ஸ். வாட் சாங் சார்? அந்த இது அந்த நேரம் அது கொஞ்சம் போடுமா? ஏன்னா அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஷூட் மால்டாவில் போய் இறங்கியாச்சு. இறங்குனதும் கௌதம் கேட்குறாப்புல, கணேஷ் ஒரு மொட்டை ஆடி கார் வேணும். இன்னமும் நம்ம பாண்டி பஜாரில் நின்று கேட்குற மாதிரி கேட்குறேன். உடனே எல்லாம் ரெடி பண்ணி வச்சா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மூமெண்ட் அந்த சாங்கோட பிட் தம்பி வந்து ஆக்ட் பண்ணுறதும் நினச்சேன் இது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும். அது போடணும்னு ஆசைப்படுறாரு கணேஷ், VTV கணேஷ் சார் அந்த சாங். சார் நீங்க ஆசைப்பட்டதுக்காகவே அந்த VTV சாங் சார், இந்த சாங் அவர் சூஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த சாங்கா இருந்தாலும் ஓகே. சார் நீங்க என்ன சாங் சொல்லுவீங்க சார் உங்க ஃப்ரெண்ட்ஸ்? அதே சாங் தானா? ஓகே, அவர் எந்த ஒரு மறுப்பும் வந்து தெரிவிக்கல, அதே சாங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார் நீங்க ஆசைப்பட்டதுக்காக கிடைக்கலன்னா இல்லன்னு சொல்லுமா? அவங்க தேடிட்டே இருக்காங்க சார். நீங்க 2 பேருமே சேர்ந்து அடுத்ததா ஒரு
ஹாலிடே ட்ரிப் போறதா இருந்தா எங்க போவீங்க? ஆக்சுவலாக இவரை கூட்டிகிட்டு எங்கேயுமே போகக்கூடாது. இருந்தாலும் போயிடுவோம். ஏன்னா அவருக்கு ரொம்ப பில்கிரிம் ட்ரிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். காசி, அப்புறம் அதுக்கு மேலே இருந்தது கேதார்நாத், அப்புறம் இன்னும் அதாவது அதெல்லாம் நிம்மதியை தேடி போற இடம். அங்கேயும் நிம்மதியை கெடுக்க வந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? வேற யார் வருவாங்க? அவர் சார் நீங்க போயிருக்கீங்களா அந்த மாதிரி? போயிருக்கோம் நிறைய போயிருக்கோம். ஏதாவது ஒரு ட்ரிப் போனேன்னா லண்டன் போவோம். பிடிக்கும். ஓகே, லண்டன் ட்ரிப். அடுத்தது ஓகே சார், ஒரு விஷயம் இப்போ நினைச்சாலும் நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மொமெண்ட், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஹாப்பி மொமெண்ட், நீங்க அதை நினைச்சாலே இப்போ வந்து சிரிப்பீங்க அப்படின்னு. எதுவுமே நினைக்க வேணாம், அவரை பார்த்தாலே போதும். எதுக்கு நினைக்கணும்? பார்த்தாலே சிரிப்பு. அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு போல சார். உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி சொல்லும்போது எனக்கு எதேதோ தோணுது. சொல்லுங்க சார். எனக்கு துக்கம் வந்து அடைக்குது. துக்கம் வந்து அடைக்குதா சார்? ஹாப்பி மொமெண்ட் கேட்டா என்ன சார் துக்கத்தை பத்தி பேசுறீங்க? அதுதான் நிறைய நடந்திருக்கு. விண்ணை தாண்டி வருவாயோட சார் துக்க மொமெண்ட் தான் நிறைய நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒண்ணும் பண்ண முடியாது. துக்கிஸ் டு பவா. அடுத்தது சார் நீங்க சொல்லுங்க. ஹாப்பி மொமெண்ட் வந்து விண்ணை தாண்டி வருவாயா ரிலீஸ் அந்த டைம்ஸ்ல. ஓகே, கடைசி क्वेश्चन. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண ரொம்ப சில்லியான ஒரு விஷயம். ஐயோ, ஃப்ரெண்ட்ஷிப் தான். That is the most silliest thing ever. மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் ஒரே ஒரு விஷயம் சார். ரொம்ப நாளா இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா என்ன விஷயம் சார்? நீங்க அவர்கிட்ட சொல்ல நினைச்ச ஒரு விஷயம். அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஓப்பனா கேட்டுட்டு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த விஷயம் என்னன்னா, யூஸ்வலா எல்லாரும் ஒரு டைம் பீரியட்ல கல்யாணம் ஆகுமே, ஏன் பண்ணிக்கல? அவங்களும் சேர்ந்து கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பனா அவர் கேட்கணும்னு நினைச்ச விஷயம் இதுதான் சார். அவரே பதில் சொல்வாரு, நீங்களே கேளுங்க. சரி, அது ஏன் சார் நீங்க அவங்க முகத்தை பார்த்து கேட்காம இந்த சைடு கேட்கறது? நீங்க அவங்கள பார்த்து பேசாம மாக்காவை பார்த்தா பேசுவேன் சார். அந்த கேள்வி நம்ம எஸ்டிஆர் கிட்ட கேட்கணும் சார். நீங்க என்ன பார்த்து கேட்க கூடாதாங்க. சரி ஓகே, கேட்டாங்க கேள்வியை நீங்க பதில் மட்டும் சொல்லிருங்க சார். பண்ணிடலாம். எல்லா கேர்ள்ஸுமே கேக்குற கேள்வி அதுதான். அது நீங்க மத்தவங்களுக்கு பண்ணி வைக்கிறது இல்ல, உங்களுக்கு கேக்குறேன். அவருக்கு ரெண்டாவது கல்யாணத்தை பத்தி பேசுறாருன்னு நினைக்கிறேன். நீங்க மறந்து என்ன நினைச்சிட்டீங்க? ராஜி, எக்ஸ்கியூஸ் மீ, தி ஸ்லிப் ஆஃப் தி டங், மை வைஃப். ஐயா பை. ஓகே, 15 வருஷம் ஆஃப் விடிவி. ஓகேங்களா? இங்க என்ன சொல்லுது அது மட்டும், அந்த டயலாக் மட்டும் சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாம் சார். டாடா பை பை சொல்லிட்டு. எஸ் சார். அது சொல்லிதான் ஆகணும்ல. ஆமா ஆமா, டெஃபினெட்லி சார். கேட்டு சாத்திட்டாங்க, எல்லாம் விட மாட்டாங்களா? ஆல் டைம் ஃபேவரட், ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு எவர் கிரீனான ஒரு டயலாக் எங்களுக்காக. அவருக்கு பதிலா நான் சொல்றேன். ஓகே சார், டபுள் ஓகே. இங்க என்ன சொல்லுது? ஜெஸ்ஸி சொல்லுத, அது மட்டும் தான் உன் காதுல கேட்கணும். ஓகே, 15 years of VTV and இந்த டயலாக் சார் சொன்னாரா இல்ல சிமு சார் சொன்னாரா அப்படிங்கறதே வந்து தெரியல. பட் thank you so much both of you. Thank you Sumba sir for coming and thank you VTV guys sir. அதே மாதிரி இங்க வந்திருக்க மாணவ ஃபேமிலி எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் இந்த தனலட்சுமி வேந்தர் ஐயாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னும் அந்த கலர்ஃபுல்லாக அந்த மெயின்டைன் கெத் பண்ணி நான் வரும்போது பார்க்குறேன், திருச்சியில் இருக்கிற மொத்த சீரியல் லைட்டு இங்கே தான் வந்துடுச்சு போல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு கிராண்டியராக ஜனங்களை குஷி பண்ணணும். அவங்களோட இதுக்காக இவ்வளோ தூரத்துலேருந்து யூஸ்வலாக எனக்கு தெரிஞ்சு சிம்பு இந்த கடந்த வருஷங்களில் எங்கேயும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் போனதே கிடையாது. அதனால தான் நானும் கிளம்பி வந்தேன். இங்கே வந்தால் மீனாட்சி, ஐயோ காலி, அவங்கள வேற எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களும் இருக்காங்க. ஸோ ஹாப்பி. உங்களை பார்த்ததுல ரொம்ப நன்றி. நடுவில் இந்த மாக்காப்பா மனசாட்சியே இல்லை சார் உங்களுக்கு. நீங்க மீனாட்சியை பத்தியே பேசுனீங்க சார். அவங்கள தெரியுங்க எனக்கு. மாலா ஆண்டி கேக்குறாங்க. we work together in a Telugu film. அந்த நட்பின் காரணமாக நிறைய வாட்டி இங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. ப்ரோ கிட்ட மட்டும் ஒரே ஒரு கேள்வி, நம்மளோட தக் லைஃபோட ஒரு அப்டேட் நம்ம பசங்களுக்கு எல்லாரும் ரொம்ப விருப்பமா பத்தி இல்ல ஏதாவது ஒரு விஷயம் கமல் சார் பத்தி ஒரே ஒரு விஷயம். கமல் சார் தக் லைஃப் ஜூன் 5th ரிலீஸ் ஆகுது. ஸோ என்னன்னா கிட்டத்தட்ட 30 இயர்ஸ்க்கு மேலே கழிச்சு கமல் சார் அண்ட் மணிரத்னம் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து நாயகனுக்கு அப்புறம் பண்ணுற படம்.
ஸோ அவ்வளோ பெரிய ஒரு படத்தில் எனக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக படம் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேட்டரில் போய் கண்டிப்பாக படத்தை பாருங்கள். அண்ட் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து உங்களை எல்லாரையும் மீட் பண்ணதில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ், எஸ்பெஷலி டு ஆல் த பாய்ஸ் அண்ட் ஆல் த கேர்ள்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக மறக்க மாட்டேன். உங்களோட ஆதரவு என்றைக்கும் எனக்கு இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. லவ் யூ ஆல். குட் நைட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். தேங்க்யூ வெரி மச் சார். ஐயா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கயா. நாங்க ஒரு செல்ஃபி நல்லா சேர்ந்து எடுப்போமா? ஓகே. #STR Ananthra 2025 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா எல்லாருமே உங்க வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ஃப்ளாஷ் லைட்ஸ் ஆன் பண்ணுங்க. இதை வந்து ஷேர் பண்ணுங்க. ப்ரோ வந்து பார்த்தோன்னா அவரோட ஹேண்டில் வந்து பார்த்தோன்னா அதை ஷேர் பண்ண போறாரு. ப்ளீஸ் காலேஜ் ஹேண்டில் அது வரப்போகுது, அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ப்ளீஸ் புட் ஆன் யுவர் லைஸ். ஸோ நைட்லேருந்து இது வந்து நம்ம ட்ரெண்டிங் பண்ண போகிறோம். ஒரு செல்ஃபி ஹிஸ்டாரிக் மூமெண்ட். சூப்பர். ஒன்ஸ் அகைன் நம்மளுடைய STRக்கு நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுத்துடலாம். Thank you very much VTV Ganesh sir. Thanks a lot for making this event even more special. மீண்டும் ஒரு பெரிய ஓ போட்டுடலாம் for STR.